ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹார்பரில் நிற்கும். அதாவது இதுக்கு நம்ம ஹார்பரை விளாக் பண்ணியிருந்தோம். அதில் இருந்து தான் நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். அதுபோல் அந்த வீடியோ பார்க்காதவளெல்லாம் பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இனிமேல் கடலை பறித்து பார்ப்போம். அதாவது இந்த பூமியில் உயிர்கள் வாழ அடிப்படை தேவைங்கிறது தண்ணீர் தான். எவ்வளவு தான் தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் உயிருக்கு ஆபத்தும் கூட. அதாவது நிலம் வாழ் உயிரினங்களுக்கு தண்ணீருக்குள்ளே மூச்சு விட முடியாது. அதுபோல் இந்த கடல் போல உள்ள நீர்நிலைகளில் நம்மளால் கூட ரொம்ப ஆழத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த தண்ணிக்குள்ளே இருக்க அழுத்தம் தான் அதுக்கு காரணம். அதாவது நம்ம நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்களை நம்மளை போல மனுஷங்களை தான் லேசில் விட மாட்டாங்களே. எது என்ன எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்கிடுவாங்க. இல்லை அப்படி ஆராய்ச்சி பண்ணல தான் அவங்க என்ன சொல்லணும், ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு அடியில் அதிகபட்சமாக 2400 அடி வரைக்கும் போகும். இதுவே நம்ம நார்மலாக ஒரு மனுஷன் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் 1 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேலே போனால் அவனுக்கு சங்கு தான். அதாவது அதுக்கு மேலே போனால் பாடியில் ப்ராப்ளங்கள் வரலாம். அதில் ஒரு மனுஷன் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு 328 அடி வரை போக முடியும். இந்த ஆழம் இவ்வளோ தூரம் போகும்போது சில நேரம் அந்த போகக்கூடிய ஆட்களுக்கு ஆபத்தாக கூட முடியும், சொல்ல முடியாது. ஆனால் இதில் 702 அடி ஆழம் வர போயிருக்காரு கர்பர்ட் நெட்ஸ் சொல்லக்கூடியவர். அதே போல் அகமத் கபர் என்ன சொல்லக்கூடியவர் 1080 அடி அது ஆழம் வர போய் அவங்க 2 பேரும் தான் இப்போ உலக சாதனை பண்ணியிருக்காங்க. அதுபோல் இவங்கள மாதிரியே நம்ம அவதார் பட டைரக்டர் இருக்கார்ல ஜேம்ஸ் கேமரோன், இவர் ரோபோட்டை வச்சு 35,761 அடி வரைக்கும் அவர் போயிருக்காரு. ஆனால் கடலுக்கு ஆழம் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்போ கடலோட ஆழம் எவ்வளோன்னு. அதுக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் எந்த ஆராய்ச்சியாளர்களும் சொல்லலை. அதை பற்றி எதுவுமே தெரியலை. அதாவது நம்மளோட ஆட்டம் எல்லாம் இந்த கடலுக்கு மேலே தான். பாருங்கள், இந்த ஜெட் போட்டில் எப்படி இறக்குவாங்க, எப்படி ஏற்றுவாங்கன்னு எல்லாம் பாருங்கள். அதுபோல் இது நான் முதலுக்கு இந்த பாலத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். பாலத்தில் நின்றுட்டு தான் உங்களுக்கு இதெல்லாம் காட்டி தரேன். அதாவது இவங்க இந்த அரபிகளெல்லாம் இப்படி தான் விளாடுவாங்க. சாயங்காலம் நேரம் ஆகிட்டுன்னு சொல்லியாச்சுன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு தான் பொழுதுபோக்கு. அப்புறம் நம்ம அதை இப்படி தான் ஏற்றுவாங்க. அதுபோல் இறக்கு தான் அதுபோல் தான். சாயங்கால நேரம் நம்ம முறைக்கு போனோன்னு விடுங்க, சூப்பராக இருக்கும். அதாவது பீச்சில் இவங்களோட விளையாட்டுகளும் பார்த்துட்டு நல்ல முறைக்கு நல்ல ஒரு ஏரியா. அது நல்ல டைம் பாஸ் ஆகும், பார்த்துட்டு வரலாம். அப்படி போன நேரத்தில் ஹார்பர் விளாக் பண்ண நேரத்தில் தான் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இதே நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை தனியாக கவர் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்ம கூட தொடர்ந்துருங்க. நம்ம இனியும் இதுபோல் நல்ல நல்ல வீடியோகளெல்லாம் பார்ப்போம். இனியும் இந்த விளையாட்டுகளெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும்.